நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே நல்ல செயலாக தான் இருக்கும், வேலையில் சூப்பராக தான் செய்வீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? என்ன ஒரு விதையை ஊனி வச்சுட்டு அந்த விதை முளைச்சிட்டான்னு டெய்லி அந்த மண்ணை பொளந்து பார்த்தா அந்த விதை என்ன ஆகும்? எனக்கு வீடே இல்லை, எனக்கு நிலமே இல்லை, ஆனால் எனக்கு நிலம் இருக்கிற மாதிரி ஒரு தோரணையும், எனக்கு நிலம் இருக்கிற மாதிரி, எனக்கு வீடு இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக எனக்கு அமையும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், வெளிநாட்டில் இருப்பார், பெரிய பங்களா வீடை கட்டி வச்சுட்டு போயிருப்பார். அந்த வீட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார். ரிஷப லக்னம் உங்களுக்கு இல்லை, ரிஷப ராசியை போணுச்சுன்னா, உங்களுக்கு சூரிய தசையோ இல்லை சந்திர தசையோ செவ்வாய் போணுச்சுன்னா, நீங்கள் வாடகைக்கு போனீங்கன்னா சார், ஒரு கேள்வி. அலுவலகத்துல ஒருவர் எல்லா வேலைகளை செய்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கிறது இல்ல. ஏன் சார்? இத லக்னத்தின் அடிப்படையா வச்சு சொல்ல முடியுமா சார்? ஒரு லக்கணம் மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்குங்க. உதாரணமாக மேஷ லக்கணமோ ரிஷப லக்கணமோ போகும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வேலை நான் சரியாக தான் செய்வேன். ஆனால் நான் வேலை செய்கிறதுல ஏதோ இன்னும் பற்றாக்குறையாக இருக்கோ, இல்லை நான் ஏதோ ஒரு குறைபாட்டோட வேலை செய்கிறனோன்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடியது இது மேஷமும் ரிஷபமும். நீங்கள் நல்லா தாங்க வேலை செய்கிறீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலையோட தாண்டி தான் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நீங்கள் மதிப்பெண் யாரை நினைக்கிறீங்க? என்ன மேனேஜர் நினைக்கிறீங்களா, அட்மின் நினைக்கிறீங்களா, இல்லை எம்டி நினைக்கிறீங்களா? சரி, பாராட்டணும், வாழ்த்தணும், ரைட்டு. நீங்கள் உங்கள் வேலையை நல்லா தானே செய்கிறீங்க. நீங்கள் ஏன் உங்களே நீங்கள் குறைவாக மதிப்பீடு பண்ணுறீங்க? இந்த மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் இது தன்னைத்தானே குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. அதேமாரி இந்த மிதனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் செஞ்சதெல்லாம் சரியான பின்னாடி நோக்கி பின்னாடியே திரும்பி பார்க்கும் பாருங்கள். இது எப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓடணும், வேகம் ஓட முடியாதுல்ல. நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே நல்ல செயலாக தான் இருக்கும், வேலையில் சூப்பராக தான் செய்வீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? என்ன ஒரு விதையை ஊனி வச்சுட்டு அந்த விதை முளைச்சிட்டான்னு டெய்லி அந்த மண்ணை பொளந்து பார்த்தா அந்த விதை என்ன ஆகும்? வளராதில்ல. அதேமாரி தான் இந்த மிதனத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்து கடகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும். செய்கிற செயலும் அப்படி தான் இருக்கும். பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த கடகத்துக்கு அது வேலை செய்கிறேன்னா செய்யலையா பெரிய ஒரு நிலைப்பாடு, ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான்னு அங்கீகாரம் கிடைக்கும். உதாரணமாக சிம்ம லக்கணமாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை வாங்கணும்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். கன்னி லக்கணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு தடவை புரிய வச்சுட்டின்னு வச்சுங்களேன், நீங்கள் மறுபடியும் அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலே அவங்களுக்கு இந்த மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், ஒரு சந்தோஷம், அது என்னென்னா வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இந்த கன்னி லக்கணத்துக்கு. அதே துலா லக்கணமாக இருக்குது. துலா லக்கணத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது உடனே புரிஞ்சிக்க முடியுமானா புரிஞ்சிக்க முடியாது. அப்படியே ஜம்பாகி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க செய்கிற வேலையெல்லாம் சரியாக இருந்தாலும் இவங்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைச்சா கூட எனக்கு நீங்கள் பரிசு கொடுத்துட்டீங்களா, எனக்கு அவார்டு கொடுத்துட்டீங்களா, எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டீங்களான்னு தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மேஷம் ரிஷபம் மாரி இந்த துலாமும் அப்படி தான் இருக்கும். இந்த விருச்சிக லக்கணம் உண்மையிலே விருச்சிக லக்கணம் ஒரு செயலை செய்கிறதுன்னா அப்படியே ஆணித்தனமாக அழகாக செஞ்சு முடிக்கும். ஆனால் வேலையில் எல்லாம் பேர் கிடைச்சாலும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிறது, இல்லை முடியாதுன்னு சொல்கிறது, அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க சில பேர். இந்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி ஏஎல்பியாக இருக்கும்போது உண்மையிலே ஒரு வேலையை கொடுத்தா அவ்வளோ அழகாக செஞ்சு முடிக்கிறதுல விருச்சிக லக்கணத்தை தாண்டி ஒரு வேலை செய்கிறதுல ஆளே தட்டவே முடியாது. சூப்பராக. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களாம் கெடுத்துக்குவாங்க, இவங்களாம் போக மாட்டாங்க, இவங்களாம் நிற்க மாட்டாங்க. கௌரவம் பார்க்குறதுன்னு சொல்லுவோம்ல, அந்தமாரி கௌரவம் பார்க்குறது இந்த விருச்சிக லக்கணம். கௌரவம் பார்க்குதோ இல்லையோ, குழந்தை போல் ஒரு மனசு, ஆனால் முரட்டு ஒரு சுபாவம் உள்ளுக்குள்ளே இருக்குமானே இருக்கும். தனுசு லக்கணத்தை பொறுத்தளவு கேட்க வேண்டியதில்லை. இதை பொறுத்தளவுக்கு பாதிக்கு பாதி இந்த அங்கீகாரத்தில். மகர லக்கணமாக இருக்குது. இந்த மகர லக்கணத்தை தட்டி கொடுத்து வேலை வாங்கினா சூப்பராக வேலை வாங்க முடியும். அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமான்னு கிடைக்கும். அடுத்தது கும்ப லக்கணம். இது நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அவ்வளோவா கிடைக்காது, அவங்க போராடி தான் ஜெயிக்கணும். மீன லக்கணம் என்ன உழைப்பு அதிகமாக இருக்கும், வேலையோட கஷ்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு லக்கணமும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்குன்னா, ஒரு அலுவலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அது முழுமையாக எப்படின்னா பார்த்துக்கணும். அதுமாரி ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது பார்த்திங்கன்னா இது மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த மகர லக்கணம், இந்த மாதிரி கும்ப லக்கணம், இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காது, நம்ம செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். எந்த லக்னக்காரர்களுக்கு நிலம் வீடு வாங்கும் யோகம் இருக்குது சார்?
பொதுவாக வந்து இப்போ மேஷ லக்கணம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்குது. ஆனால் பயன்படுத்த மாட்டாங்க. மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இடம் கூட இருக்கும். 4 வீடு, மன, வண்டி வாகனம், சொத்து சுகம் இருக்கும். ஆனால் அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க, பயன்படுத்த முடியாது. அதே ரிஷப லக்கணம் இருக்குது. ஏன்னா ஒரு வீடு, வண்டி வாகனம் இருக்குன்னா, வீடு, வண்டி வாகனம் சூப்பராக இருக்கும். எனக்கு வீடே இல்லை, எனக்கு நிலமே இல்லை, ஆனால் எனக்கு நிலம் இருக்கிற மாதிரி ஒரு தோரணையும், எனக்கு நிலம் இருக்கிற மாதிரி, எனக்கு வீடு இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக எனக்கு அமையும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், வெளிநாட்டில் இருப்பார், பெரிய பங்களா வீடை கட்டி வச்சுட்டு போயிருப்பார். அந்த வீட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார். ரிஷப லக்கணம் உங்களுக்கு இல்லை, ரிஷப ராசியை போணுச்சுன்னா, உங்களுக்கு சூரிய தசையோ இல்லை சந்திர தசையோ செவ்வாய் போணுச்சுன்னா, நீங்கள் வாடகைக்கு போனீங்கன்னா ஒரு 8,000த்துக்கு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா 16,000 வீட்டை 8,000த்துக்கு கொடுத்துட்டு நீ இந்த வீட்டில் இருந்துக்க, 1 வருஷம் 2 வருஷம் இருந்துக்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து நான் அந்த வீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துவோம். இந்த மிதுன லக்கணத்துக்கு வீடு இருக்குமான, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் எப்பயுமே சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களாக தான் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, இவங்கள்ட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. இவங்க வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். கடகலக்கணத்தை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் வந்து 33 வயசு 34 வயசுக்கு பிறகு ரொம்ப அமைப்பு நல்லாயிருக்கும். ஒரு 33 வயசு இருக்குது, எனக்கு கடகலக்கணம் போகுதுன்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சிம்ம லக்கணமாக இருக்குது. சிம்ம லக்கணத்து வீடு, வண்டி, வாகனம் எப்படியோ தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் தேடின சொத்து ஏதோ ஒரு வகையில் இந்த சிம்ம லக்கணம் போகும்போது கிடைச்சிரும். கன்னி லக்கணம் போது திருமணத்துக்கு பிறகு கன்னி லக்கணத்துக்கு யோகமான அமைப்பு உண்டு. இந்த துலா லக்கணத்தை பொறுத்தளவு படிப்பு முடிஞ்சது பிறகு வேலை கிடைச்சதோடனே வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகமெல்லாம் எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று பழசோ நல்லதோ கெட்டதோ இவர் வந்து ஒரு மன சேர்ந்துருமா ஒரு இடம் ஒன்று வாங்கிடலாம். விருச்சிக லக்கணத்தை பொறுத்தளவுக்கு என்னதான் இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறத மாற்றிக்கிட்டு இதை வைத்து அதை வாங்கலாம், அதை வைத்து இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு மின்மின் முரணாக இருக்கும். தனுசு லக்கணம் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டு இதை விட நல்லா இருக்கும், அதை விட அது நல்லா இருக்கும்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது மகர லக்கணத்தை பொறுத்தளவுக்கு வீடு அமையாது, நிலமாக அமையும், வயல்வெளி சம்மந்தப்பட்டதாக அமைச்சிக்கலாம். கும்பலக்கணத்துக்கு எங்கேயோ சொத்து இருக்கும், பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தலை, ஆனால் வந்து எங்கேயோ சொத்து இருக்கும். எந்த சொத்து இருந்தாலும் பயன்படுத்த முடியாது. மீன லக்கணம் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் உண்டா இந்த மீனத்துக்கு உண்டு. நம்ம வயதுக்கு தகுந்த மாதிரி மாறும்போது நம்ம இந்த லக்கணம் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும். ஒரே மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு இதில் பண்ணவே முடியாது. அதட்டு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பேசும்போது நம்ம கவனமாக பேசணும். நல்லது.